பொய் சொல்லும் புஜ்ஜி குருவி. பறவைகளோட ஊரில் அது ஒரு அழகான மதிய நேரம். ஆகாயத்தில் இருக்கிற மேகங்கள் எல்லாமே முயலோட வேகத்திலையும் ஆமையோட வேகத்திலையும் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. காற்று மெதுவாக வீசிக்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு மரத்தோட நிழல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில குளிரா இருந்தாலும் துணியோட வீட்டுக்குள்ள மட்டும் ரொம்ப அனலா இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்பவும் கோவத்தோட கண்ணெதிர்க்க இருந்த தட்டை பார்த்து, அம்மா, மறுபடியும் வெண்டைக்காய் குழம்பா? முந்தா நேத்தும் அதுதான், நேத்தும் அதுதான். இந்த பச்சை காய்கறியை சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமையே இருக்கலாம். எனக்கு இந்த காய்கறி எல்லாம் சாப்பிட பிடிக்கல. எனக்கு ஸ்வீட்டு தான் வேணும். பாயசம் செஞ்சு கொடுக்குறீங்களா? இல்லனா சிச்சு அத்தைகிட்ட இருந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்து கொடுங்க. துணி ரொம்ப கோவமா, சாப்பிடுறீ திமிரு பிடிச்சவள. வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல மூளை வேலை செய்யும். மேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஸ்வீட் சாப்பிட்டா மேல அதிகமா பறக்க முடியாது, குண்டாயிடுவேன். அதெல்லாம் நீயே சாப்பிடு. ஆனா நீ கொடுக்கறது எதுவுமே எனக்கு வேண்டாம். நானே போய் எனக்கு என்ன கிடைக்குதோ பார்த்து சாப்பிட்டுக்கிறேன் போ. புஜ்ஜி கோவத்துல அந்த தட்டை தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியில வந்துட்டான். வெளியில வந்ததுக்கு அப்புறமா புஜ்ஜியோட பசி இன்னும் அதிகமா தான் ஆச்சு. ஆனா அவங்க அம்மா மேல இருக்கிற கோவம் மட்டும் கொஞ்சமும் குறையல. ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எனக்கு கிடைக்காதா? கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊரியலையில இருக்கிற பாலடைஞ்ச கிணறு கிட்ட போனா. அங்க ரொம்பவும் பெருசா இருந்த ஒரு பாறை இருந்துச்சு. அந்த பாறைக்கு பின்னாடி அடர்ந்த காடு இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்பவும் கோவத்தோட அங்க இருக்கிற புதருக்கு பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டான். அப்பதான் அந்த பக்கமா சோட்டு கிளி வந்தான். சோட்டுவோட வாயில ஒரு கொய்யா பழம் இருந்துச்சு. அதை பார்த்து புஜ்ஜிக்கு பசி இன்னும் அதிகமாச்சு. அப்ப புஜ்ஜி அவளுடைய மனசுக்குள்ள, அட, அந்த கொய்யாப்பழம் எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த சோட்டுவை பயப்படுத்தி அதை நானே எப்படியாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு புஜ்ஜி குருவி அவளுடைய குரலை மாத்தி ரொம்ப கம்பீரமான குரல்ல இப்படி சொன்னா, ஓம் கிரீம் பாம் புஷ். யார் இது இங்க சத்தம் போடுறது? சோட்டு பயந்து போயிட்டான். அங்க இங்கன்னு பார்த்தான். ஆனா யாருமே இல்ல. பயம் இன்னும் அதிகமாச்சு. யார் அது சத்தம் போடுறது? நான் தான் கல்லு, ரொம்ப சக்தி இருக்கிற கல்லு. நான் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல தபசு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு முழுப்பு தட்டுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சோட்டும் ரொம்ப பயந்து போய், என்னது கல்லு பேசுதா? ஐயோ பேயி! ஐயோ மரமண்டை, நான் பேயி இல்ல, நான் தான் கடவுள். எனக்கு இந்த பழத்தை நெய்வேத்தியமா கொடு, இல்ல நான் உன்னை சட்னி பண்ணி சாப்பிட்டுருவேன். சோட்டும் பயத்துல நடுங்கிக்கிட்டே, ஐயோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க, இந்தாங்க சுவாமி பழம். அப்படி அந்த பழத்தை அங்கேயே வச்சு, ஐயோ கடவுளே காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அவன் ஊருக்குள்ள போனான். அப்பதான் புஜ்ஜி அங்க வந்து அந்த கொய்யா பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டான். அப்ப புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, அட, இது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு எனக்கு பண்டிகை தான் போ. அதுக்குள்ள சோட்டுக்கிளி ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்தான். மஹி கழுகு, சிச்சு காக்கா, லூசிபுரா, சின்ன காக்கா எல்லாரோட சேர்ந்து அவனும் அங்க வந்தான். அதை பார்த்து புஜ்ஜி குருவி மறுபடியும் புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப டயர்டா, ஏண்டா சோட்டு, உண்மையிலேயே கல்லு எங்கேயாவது பேசுமா, இல்ல இது உன்னோட பிரமையா? ஐயோ சோட்டு அத்தை, நான் சொல்றது உண்மைதான். அங்க பாருங்க, என்னோட கொய்யாக்கா பழம் காணோம். எல்லாரும் பார்த்தாங்க. அங்க கொய்யா பழம் இல்ல. மஹிகளுக்கு ரொம்ப சந்தேகமா, ஆமா ஆமா, இது ஏதோ அதிசயமான விஷயம்தான். அப்போ சிச்சு காக்கா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? புச்சி மறுபடியும் கம்பீரமா, யார் அது என் மேல கை வச்சு சத்தம் போட்டு பேசுறது? பயம் இல்லையா? எல்லாருமே அதை கேட்டு பயந்து போயிட்டாங்க. ஆனா சிச்சு காக்காவுக்கு பயமும் இருந்துச்சு, கூடவே ஆசையும் இருந்துச்சு. ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, என் பேரு சிச்சு காக்கா. நான் இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் மேக்னேட். நான் எல்லாரோட ஆசையை தீர்த்து வைக்கிற கல்பவிருக்ஷ மரம். யாரு என்கிட்ட எது கேட்டாலும் என்னோட கோரிக்கை ஈடேறுனா கண்டிப்பா நிறைவேற்றுவேன். என்னோட ஆசையை ஈடேத்தலனா கண்டிப்பா அவங்களுக்கு நான் பெரிய தண்டனையை கொடுத்துருவேன். அப்போ சின்னம், நாங்க காக்காங்களாச்சு, எப்படி எங்களை நாங்களே சுட்டுக்கிறது? ஏய் சும்மா இருடா, சாமி நம்மளுக்கு ஏதாவது சாபம் கொடுத்துற போது. சுவாமி, நான் இந்த ஊரோட பிரசிடென்ட் ஆகணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்போ புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே,
அப்படியா? உங்களுக்கு இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்கணும்னா நீங்க ஏதாவது தியாகம் பண்ணணும். என்ன சுவாமி, உங்களுக்கு என் புள்ள வேணுமா? இந்தாங்க கூட்டிட்டு போங்க, இவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா, எனக்கு மனுஷங்க எல்லாம் தேவையில்லை. எனக்கு சுட சுட லட்டு, அதே மாதிரி சூடா மைசூர் பாக்கு வேணும். யாரு எனக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான் நல்லதே தான் செய்வேன். சிச்சு, இது ரொம்ப நல்ல பேய். பன்னு வாடா வாங்கிட்டு வரல. அப்போ லூசி, சுவாமி, நான் இந்த உலக அழகியாவணும். அதுக்காக நான் என்ன செய்யணும் சுவாமி? என்னோட மூக்கு சிகப்பாவும் சிறகுங்க இன்னும் நல்லா வளரணும். நீங்க லூசி ஆண்டியா? நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் ஒரு 10 நாள் குளிக்காம மண்ணுல நல்லா விளையாடணும். அப்பதான் நீங்க இன்னும் கலர் ஆவீங்க. அப்படியே நீங்க இருந்தா பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்க. என்னது, 10 நாள் வரைக்கும் குளிக்க கூடாதா? லூசி, வாய மூடு. சுவாமி சொன்னா அது சரியாதான் இருக்கும், அப்படியே செஞ்சிடலாம். சுவாமி, என்னோட டிராவல் எப்படி நடக்கும்? உன்னோட டிராவல் ரொம்ப நல்லா நடக்கும். ஆனா உன் வண்டிக்கு நீ தேங்காய் கொண்டு போய் ஊத்து, நல்லா இன்னும் வேகமா ஓடும். அப்படி ஊத்துனா பஸ் ஸ்பீடா ஓடும். ஐயோ சுவாமி, டீசல் ஊத்துற இடத்துல தேங்காய் ஊத்துனா இன்ஜின் பாழாயிடாதா? இங்க பாரு, எனக்கே திருப்பி பேசுறியா? சாபம் கொடுக்கறேன் பாரு. ஐயோ சுவாமி, வேண்டாம் வேண்டாம். சாமியாரோட பேச்சை கேட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா ஸ்வீட்டை தேடி போச்சு. லூசி சேத்து தேடி போனா. குஹு இளநிய தேடி போனா. இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. புஜ்ஜி போட்ட பிளான் சக்சஸ் ஆச்சு. சிச்சு காக்கா நிறைய ஜாங்கிரியையும் அதே மாதிரி லட்டையும் கொண்டு வந்துச்சு. மஹிகளுக்கு ஒரு கூட நிறைய மீனை கொண்டு வந்துச்சு. மஹிக்கு மீன் பிடிக்கலனாலும் பாரு கேட்டுச்சே அப்படின்னு கொண்டு வந்துச்சு. பாவம் லூசி உடம்பெல்லாம் சேத்து பூசிக்கிட்டு அங்க வந்து நின்னு இருந்தா. சுவாமி சொல்லுங்க, நீங்க கேட்ட லட்ட கொண்டு வந்திருக்கேன். எப்ப நான் நினைச்சது நடக்கும்? புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்து கொஞ்சம் கம்பீரமா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கண்ணு மூடிக்கிங்க, யாரும் கண்ணை திறக்க கூடாது. அந்த லட்டை நான் சாப்பிடணும். அதை நீங்க பாத்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுவீங்க. எல்லாரும் பயந்து போய் கண்ணை மூடிக்கிட்டாங்க. அப்போ புதருக்குள்ள இருந்த புஜ்ஜி குருவி சத்தமே போடாம வெளியில வந்தா. எல்லாரும் கண்ணு மூடிருக்காங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சிச்சு காக்கா எடுத்துட்டு வந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே கொண்டு போய் தூரமா ஒளிச்சு வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம். அப்பதான் அந்த பக்கமா டுனி வந்தா. அவ கையில அந்த வெண்டைக்காய் குழம்பு கிண்ணம் இருந்துச்சு. அவளுடைய பொண்ணான புஜ்ஜியை தேடிக்கிட்டு தான் அங்க வந்தா. அட, என்ன இது? இங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன பண்றாங்க இவங்க? துணி அங்க வந்து பார்க்கும்போது அந்த கிணத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கண்ணை இருக்க மூடி இருந்தாங்க. அவருடைய பொண்ணு புஜ்ஜி மட்டும் அந்த கிணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு லட்டு ஜாங்கிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. வாய் நிறைய ஸ்வீட் தான் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே துணிக்கு விஷயம் புரிஞ்சுது. அவளுக்கு அதை பார்த்து சிரிக்கணுமா கோவப்படணுமான்னு தெரியல. எதுவும் சொல்லாம அமைதியா அவ புஜ்ஜி பக்கத்துல வந்து நின்னு, என்ன பேசுற கல்லு, உனக்கு வெண்டைக்காய் குழம்பு வேண்டாவா? உடனே புஜ்ஜி குருவி, ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சத்தமா கத்துனா. ஆனா வாயில லட்டு வச்சுக்கிட்டு இருந்ததுனால வார்த்தை சரியா தெளிவா வெளியில கேக்கல. அப்போ சிச்சு காக்கா கண்ணு திறக்காமலே, ஐயோ சுவாமி, என்ன பண்றீங்க? குளும் குளும்னு ஏதோ சத்தம் கேக்குது, அதுதான் மந்திரமா? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, பக்தருங்களா கண்ணு திறந்து பாருங்க, சுவாமிஜி தரிசனம் கொடுக்கறாரு. உடனே பறவைங்க எல்லாருமே கண்ணு திறந்து பார்த்தாங்க. அப்ப எதிர்க்க துணி புஜ்ஜி 2 பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா கொண்டு வந்த ஸ்வீட் எல்லாமே இப்ப புஜ்ஜியோட வாயிலையும் கையிலையும் இருந்துச்சு. அதை பார்த்து சிச்சு ரொம்ப ஷாக்கா, புஜ்ஜி, என்னது இது? நீனா பேசுறதில்ல அப்படின்னு சொன்ன? அந்த கல்லுக்கு அந்த மாதிரி பேரு வச்சதே நீங்க தானே? உங்களோட பேசாத கல்லு இப்போ லட்ட முழுங்கி இருக்கு தெரியுமா? சிச்சுவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கள்ள குருவி, எனக்கே துரோகம் பண்றியா? என் பையன்கிட்ட தியாகம் பண்ணுன்னு சொல்றியா? இரு இரு, இப்பவே உன்னை வறுத்து தின்னுறேன் பாரு. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க, பசி எடுத்துதான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். இன்னும் எப்ப இப்படி பண்ண மாட்டேன் அத்தை. அப்போ லூசி ரொம்ப கோவமா, ஐயோ, அப்படின்னா நான் மண்ணுல குளிக்கணுமா? என்னோட அழகு. நீங்க எப்படி அழகா இருந்தாலும் மீன் மட்டும் சாவல. ஐயோ, இவங்க பேச்சு கேட்டு என் பஸ்ல தேங்காய் ஊத்துலப்பா. சிச்சு காக்கா புஜ்ஜியை துரத்தும் போது துணி சிரிச்சுக்கிட்டே அவளை தடுத்து நிப்பாட்டினா. ஐயோ, ஏதோ விடுச்சிச்சு, ஏதோ திங்கினோம் அப்படின்னு பேராசப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட. அவத்தான் சின்ன குழந்தை, நீயும் போயும் கல்லுகிட்ட பேசிக்கிட்டு இருந்த. அப்போ சிச்சு காக்கா, ஆமான் துணி, நானும் பேராசப்பட்டு ஆசைப்பட்டுட்டேன். ஆனா
துணியோட குரல் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டா வருவான். லட்டு எல்லாம் புஜ்ஜியே தின்னுட்டா. அப்போ புஜ்ஜி, ஏ சின்ன சாப்பிடலடா, உனக்காக ஜோபுக்குள்ள 2 வச்சிருக்கேன், இந்த கேட்ச். புஜ்ஜி லட்டு தூக்கி தூரமா போட்டா. அப்ப சின்ன காக்கா அவன் கொக்கால அதை கவி பிடிச்சான். அதை பார்த்து சிச்சு காக்காவும் சிரிச்சுது. இங்க பாரு புஜ்ஜி, இன்னைக்கு என்னவோ போனா போகுதுன்னு சும்மா விட்டுட்டேன். ஆனா நாளைக்கு என்னோட ஹோட்டல்ல நீ தட்டு கழுவுன பாரு. அத்தை, நாளைக்கு வந்து உங்க ஹோட்டல்ல தட்டு கழுவுற, எனக்கு பஜ்ஜி கொடுப்பீங்கல்ல அத்தை? எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் புஜ்ஜி குருவிக்கு வெண்டைக்காய் குழம்போட சேர்த்து சிச்சு காக்காவோட ஸ்பெஷல் ஸ்வீட்டும் கிடைச்சிது. பொய் சொன்னா பிரச்சனை வரும், ஆனா சில நேரத்துல சிரிப்பு வரும் அப்படிங்கறத புஜ்ஜி புரிஞ்சுக்கிட்டான். மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருந்தா புஜ்ஜி மாதிரி யாரால வேணும்னாலும் நம்மள ஏமாத்த முடியும். அதனால நம்ம சந்தோஷத்தை நாம இழக்க வேண்டியதா இருக்கும். அன்னைக்கு பறவைங்களோட ஊரு பார்க்கறதுக்கு ஏதோ வெள்ள கிராமமா அழகா இருந்துச்சு. விடிய காலையில 4 மணி இருக்கும். இன்னும் சூரியன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே இல்லை. அதனால குளிர் இன்னும் அதோட தாக்கத்தை பலமா காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஊர் முழுக்க பனி புகை மாதிரி இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து தர வரைக்கும் எது பார்த்தாலுமே கண்ணுக்கு சரியா தெரியவே இல்லை. மரத்துல எந்த ஒரு இலையும் பச்சையா தெரியல, எல்லா இலையும் வெள்ளையா தான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பனி அது மேல இருந்துச்சு. துணிக்குருவி அவளோட வீட்டுல நல்ல போர்வையை போத்திக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா கதவு சந்து வழியா வர அந்த சில்லுன்னு காத்து அவ தூக்கத்தை கலைச்சுது. உடனே துணி எழுந்துச்சு உக்காந்தா. பக்கத்துல அவ பொண்ணு புஜ்ஜி குருவி இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. புஜ்ஜி தலையில இருந்து கால் வரைக்கும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ துணி குளிர் தாங்க முடியாம, ஐயோ என்ன இந்த குளிர், இந்த குளிர்ல என் உடம்பெல்லாம் ஐஸ் கட்டி ஆயிடும் போல தெரியுதே, என்ன டைம் ஆச்சுன்னு தெரியலையே, ஜன்னல் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கையை விட்டு கீழே இறங்கி வந்து மெதுவா வீட்டோட ஜன்னலை திறந்து பார்த்தா. அவ்வளவுதான், சில்லுன்னு காத்து அவ முகத்துல அடிச்சு வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஊர் முழுக்க வெள்ளையா இருக்கிறத பார்த்து துணிக்குருவி, அடக்கடவுளே என்ன இது, எங்க ஊரு இருக்கா இல்ல மறைஞ்சு போயிடுச்சா, எதிரில இருக்க சிச்சு காக்காவோட வீடு கூட தெரியலையே, ஒரே பனிமூட்டமால இருக்கு. குளிர்காத்து உள்ள வந்ததும் புஜ்ஜிக்கு குளிர ஆரம்பிச்சுது. அவ மெதுவா ஒரு கண்ணை மட்டும் திறந்தா. அவங்க அம்மாவை பார்த்தா. அப்போ புஜ்ஜி கொஞ்சம் கோவமா, அம்மா ஏமா ஜன்னலை திறந்த, யாரோ ஐஸ் தண்ணி ஊத்துற மாதிரியே இருக்குமா மேல, குளிர்து குளிர்து. ஆமாம்மா, இன்னைக்கு குளிர்காத்து அதிகமா தான் வீசுது, இன்னைக்கு வேலைக்கு போக முடியுமானே எனக்கு தெரியல. சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குமா. ஐ அம்மா, அப்படின்னா வேலைக்கு போக வேண்டாமா, அப்போ நான் இன்னைக்கு மதியம் வரைக்கும் நல்லா படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நல்லா படுத்து தூங்குனா. ஆனா துணிக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. அவ தினமும் செய்யற வேலையை பத்தி நினைச்சு கவலைப்பட்டா. விறகு எடுத்துட்டு வரணும், சாப்பாட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடைசியில துணிக்குருவி ஒரு முடிவையும் எடுத்துட்டா. அவகிட்ட இருக்கிற ஒரு பழைய சால்வையை எடுத்து போத்திக்கிட்டு தைரியமா வீட்டை விட்டு வெளியில வந்தா. வெளியில குளிர் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. வழி சுத்தமா தெரியவே இல்லை. அவ அடிமேல அடி எடுத்து வச்சுக்கிட்டு கையால அந்த பனியை தள்ளிக்கிட்டே முன்னாடி போய்கிட்டு இருந்தா. கொஞ்ச தூரம் போகும்போது பக்கத்து வீட்டு சிச்சு காக்காவோட வீட்டு வாசல்ல ஏதோ பெரிய சண்டை. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, டே சின்னோ சின்னோ, எனக்கு பார்வை போயிடுச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குது, நான் குருடி ஆயிட்டேன்டா. அப்போ சின்ன கோவமா, அம்மா உன் கண்ணுக்கு ஒன்றும் ஆகல, இது பனிமூட்டம், எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. இல்லடா, என் கண்ணுக்கு என்னமோ ஆச்சு, என்னோட வீடு எங்கடா, அந்த வேப்ப மரம் எங்கடா, எல்லாமே மறைஞ்சு போச்சா, எனக்கு கண்ணு தெரியலடா. துணிக்குருவி அதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கமா போனா. சிச்சு, உன் கண்ணுக்கு ஒன்றும் ஆகல, குளிர் இன்னைக்கு அதிகமா இருக்கு, பனிமூட்டமா இருக்குல்ல, அதனாலதான் உனக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. அப்போ சிச்சுவுக்கு துணி குரல் கேட்டு, துணி உன் குரல் மட்டும்தான் கேக்குது, நீ எங்க இருக்க, ஆகாயத்துல இருக்கியா, நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா. ஐயோ, எல்லாரும் பூமியில தான் இருக்கோம், இங்க பாரு கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன், நான் தண்ணி எடுக்க கிணத்துக்கு போறேன், நீயும் வரியா. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சோட்டு தண்ணி எடுக்க அங்க போயிட்டா. கிணத்துக்கிட்டியா, இந்த புகை மூட்டத்துல தவறி காட்டுக்கு போயிட்டா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா. அப்படி 2 பேரும் ஒருத்தங்க கையை இன்னொருத்தங்க பிடிச்சுக்கிட்டு அந்த புகையில மெதுவா நடந்து கடைசியில தண்ணி குழாக்கிட்ட போயிட்டாங்க. அங்க சோட்டுக்கிளி ரொம்பவும் வருத்தத்தோட நின்னுக்கிட்டு இருந்தா. அவ அந்த தண்ணி குழால இருக்கிற பொடிய பிடிச்சி அடிக்கிறதுக்கு அவளால சுத்தமா முடியல. சோட்டு ரொம்ப கவலையா, ஐயோ என்னடா இது, இதை சுத்தமா அடிக்கவே முடியல, கல்லு மாதிரி இருக்கு,
இதுவும் ஐஸ் ஆயிடுச்சா? எனக்கு கையெல்லாம் வலிக்குதே. அப்போ சிச்சு காக்கா முன்னாடி வந்து, கொஞ்சம் நகரு சோட்டு, உனக்கு பலம் பத்தாது. உன்னால பூ மட்டும்தான் பறிக்க முடியும். இந்த மாதிரி இரும்புக்கெல்லாம் ஏன் பலம் தான் சரியா இருக்கும். நான் இப்ப தண்ணி எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சிச்சு காக்கா தைரியமா வந்து அந்த கொலவோட பொடியை பிடிச்சி, ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு அந்த கொலவை தண்ணி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா, கீச் கீச்சுன்னு அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சே ஒழிய தண்ணி மட்டும் வரவே இல்லை. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன இது, இதுல தண்ணி வர மாட்டேங்குது, என் பலம் இதுக்கு பத்தலையே என்ன? சரி துணி சோட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணலாம். ஐயோ சிச்சு, இதுக்கு பலம் தேவையில்லை, கொஞ்சம் அறிவு வேணும். உள்ள இருக்கிற வாஷர் கொஞ்சம் இறுகி போயிருக்கும் போல, அதை சூடாக்குனா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்பதான் அந்த ஊரோட தலைவியான மகிக்கழுகு ஒரு போர்வைய போத்திக்கிட்டு கையில ஒரு கிண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த கிண்ணத்துல சூடான தண்ணி இருந்துச்சு. மகிக்கழுகு இரும்பிக்கிட்டே, சரியா சொன்னட்டு நீ, உன் புத்தியே புத்திதான், சரி இப்படி நகருங்க அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு அது கொண்டு வந்த சுடுதண்ணியை எடுத்து அந்த தண்ணி குழா மேல ஊத்துச்சு. அப்போ உள்ள இருக்கிற வாஷர் கொஞ்சம் லூஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா மகிக்கழுகு அந்த குழாவோட பொடியை அடிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து மடமடமடன்னு தண்ணி வெளியில வந்துச்சு. அந்த தண்ணியில இருந்து கூட புகை வந்துச்சு. ஏன்னா வெளியில இருக்கிறத விட தரைக்கு அடையில கொஞ்சம் தண்ணி கதகதப்பா தான் இருந்துச்சு. அப்போ சிச்சு அதை பார்த்து, எனக்கு தெரியும், நான் பலமா அதை அடிச்சதுனால தான் அது கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. கடைசியில ஃபைனல் டச் கொடுத்தது மட்டும்தான் மகி, அதனால இந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு தான் சேரணும். எல்லாரும் சிச்சு சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க. குளிர் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் தண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனா அதை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போக கூட அவங்களால சுத்தமா முடியல. இங்க பாருங்க, இந்த குளிரை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு சூரியன் வெளியில வரவே மாட்டான்னு. வீட்டுக்குள்ள எல்லாரும் தனித்தனியா உக்காந்துக்கிட்டு குளிர்ல செத்து போறதுக்கு பதிலா இங்க காலியா இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெரிய தீ மூட்டலாம். அப்போ அதை சுத்தி நம்ம எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கலாம், பிரச்சனையே இருக்காது. இது நல்ல யோசனை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குளிர் காய போறோம். கிராமத்து பெருமையே இதுல தானே இருக்கு. ஆமா ஆமா, சரி, நான் என் வீட்டு தோட்டத்துல காஞ்ச விறகு இருக்கான்னு பாக்குறேன். அப்போ சிச்சு காக்கா அதை கேட்டு, நான் போய் கொஞ்சம் வரட்டி எடுத்துட்டு வரேன், அது நல்லா தீ பிடிக்கும்ல, அப்படியே நிறைய கோணி பையும் இருக்கு, எடுத்துட்டு வரேன். அப்படி எல்லாரும் உற்சாகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாருக்கும் கூட இந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க. அம்மா, இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா? எதுக்கு இவ்வளவு பெரிய நெருப்பு நீங்க கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமா புஜி, குளிர் பண்டிகை. நீயும் போய் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா. கொஞ்ச நேரத்துல ஊர்ல இருக்கிற எல்லாருமே விறகு கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல போட்டாங்க. அப்போ மகிக்கழுகு அதுக்கு தீ பத்த வச்சுது. முதல்ல சின்னதா வந்த அந்த தீ கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெருசா வந்துச்சு. அப்போ அந்த பனிமூட்டை எல்லாம் போய் நடுவுல நெருப்பு நாட்டியம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அந்த நெருப்பு வந்த உடனே குளிர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் நெருப்பை சுத்தி வந்து உக்காந்துக்கிட்டாங்க. பெரியவங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களும் சந்தோஷமா குளிர் காஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜிக்குருவி நெருப்பு பக்கத்துல கையை கொண்டு போய் கையை சூடாக்கி கன்னத்துல வச்சு, அப்பா, சொர்க்கம் அப்படின்னா இதுதானே இப்பதான் எனக்கு தெரியுது. அப்பாடா, இப்பதான் என் விரலெல்லாம் வேலை செய்யுது. ஆமா ஆமா, இது வரைக்கும் என் மூக்குல சொரணையே இல்லாம இருந்துச்சு, இப்பதான் சொரணை வந்துச்சு. சிச்சு காக்கா நெருப்பு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பாடா, இந்த நெருப்பு பார்க்கும்போது எனக்குள்ள கவிதை பொங்கி வருது, சொல்லவா? சோட்டு ரொம்ப பதட்டமா, வேணா சிச்சு, ஏற்கனவே குளிர்ல இருந்து இப்பதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் உன் குரல்ல பாட்டு கேட்கலாம் முடியாது. சேச்சே, கலையோட அருமையே தெரியாத முட்டாளுங்க. சரி சரி, ஒரு பாட்டாவது பாடவா அப்படின்னு தொண்டையை சரி பண்ணிட்டு, குளிர் குளிரா இருக்கு, குளிர் கொண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது துணி அவளை தடுத்து, சிச்சு, பாடுறதெல்லாம் அப்புறம், இப்போ என்னால பசி தாங்க முடியல, இந்த நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, வரட்டி எடுத்துட்டு வரும்போது சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கலாமே, இதை நான் மறந்தே போயிட்டேனே துணி. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்க வெளியில எடுத்தா. எனக்கு தெரியும், அதனாலதான் சக்கரவள்ளி கிழங்க கொண்டு வந்திருக்க. இதை நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும், எல்லாரும் சாப்பிடலாம். அட கிழங்கு, சீக்கிரமா வேக வைமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அப்போ துணிக்குருவி அவகிட்ட இருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்க நெருப்புல போட்டா. அந்த நெருப்புல அது வேக வேக அதோட மனம் நல்லபடியா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் சோட்டு கிளியும் அவ பையில வச்சிருந்த 4 சோளத்தை எடுத்து வெளியில வச்சா. நான் சோளம் கொண்டு வந்திருக்கேன், சோளத்தை சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் அந்த நெருப்பை சுத்தி உக்காந்து கிழங்கு சோளம் ரெண்டுமே நெருப்புல வெந்துகிட்டு இருக்கும்போது இவங்க கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அந்த குளிர்ல நெருப்பு எரியும் போது பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. துணி பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுல்ல? நாம சின்ன வயசுல இதே மாதிரி தானே நெருப்பு மூட்டி ஒன்னா உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்ப எல்லா கதையும் பேசிப்போம். ஆனா இந்த நாட்கள்ல எல்லாரும் டிவி போன்னு பார்த்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. ஆமா மஹி, இந்த குளிர் நம்ம எல்லாரையுமே மறுபடியும் ஒன்னா சேர்த்திருக்கு. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் ஒன்னா இருந்தாதானே சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல கிழங்கும் சோளமும் வெந்து போச்சு. துணி அதை வெளியில எடுத்து சாம்பல் எல்லாம் தொடச்சு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு கொடுத்தா. சிச்சு காக்கா கிழங்கு சூடா இருக்கும்போதே கையில எடுத்து அந்த கையில இருந்து இந்த கையில மாத்திக்கிட்டு, ஐயோ சுடுது சுடுது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு பார்த்து, ஆஹா சூடா இருந்தாலும் கிழங்கு நல்லா இருக்கு. துணி உண்மையே சொல்லு, உன் கிழங்கால இல்ல, நான் கொடுத்த வரட்டியில இதை வேக வச்சதுனால தானே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த கிரெடிட் எனக்கு தான். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, நீ தான் காரணம். இன்னொரு கிழங்கு கொடுக்கவா? அப்போ சின்னம், புஜ்ஜி உனக்கு சோளம் வேணுமா கிழங்கு வேணுமா? அப்போ புஜ்ஜி ரெண்டுத்தையுமே 2 கையில பிடிச்சிக்கிட்டு, எனக்கு ரெண்டுமே வேணும்டா. இன்னைக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்ல, வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல, சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அப்படி பறவைங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவா சூரியன் வெளியில வர ஆரம்பிச்சான். சூரியன் வெளியே வந்தாலும் கூட பனி குறைஞ்ச பாடு இல்ல. பறவைங்க எல்லாருமே அந்த நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு சுட சுட சோளமும் கிழங்கும் சாப்பிட்டுக்கிட்டு கதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத அந்த பறவைங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வா ஆச்சு. அப்போ மகிக்கழகு, சரி, கொஞ்சமா வெயில் அடிக்குது, எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி குளிர் காயலாம். அதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பறவைங்க எல்லாரும் அன்னைக்கு காலையில நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சி தப்பிச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அடுத்த நாள்ல இருந்தும் அவங்க அதே மாதிரி தான் நெருப்பு மூட்டி ஒன்னா குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க.